இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இன்று நடைபெற்று முடிந்துள்ளது. இந்த எக்ஸாமில் நீங்கள் எவ்வளோ கட் ஆஃப் மார்க் எடுத்தால் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புள்ளது என்பதை பற்றி நம்ம கம்யூனிட்டி வைஸாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸாக பார்க்கலாம். இதில் மேல் எவ்வளோ கட் ஆஃப் எடுத்துருக்கணும், ஃபீமேல் எவ்வளோ கட் ஆஃப் எடுத்துருக்கணும், பிஎஸ்டிமாக இருந்தால் எவ்வளோ எடுத்துருக்கணும் என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஓபிசி கம்யூனிட்டியாக இருந்தால் மேல் கேட்டகரி 165 ப்ளஸ் எடுத்துருக்கணும். இதுவே உங்களுக்கு பிஎஸ்டி எலிஜிபிளாக இருந்தால் 5 மார்க் மைனஸ் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் ஓபிசி கமிட்டியாக இருந்தீங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட் 160 ப்ளஸ் கட் ஆஃப் எடுத்துருக்கணும். பிஎஸ்டி எலிஜிபிளாக இருந்தால் 5 மார்க் மைனஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பிசி கமிட்டியாக இருந்தால் மேல் கேண்டிடேட் 161 மார்க் எடுத்துருக்கணும். ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தால் 159 மார்க் எடுத்துருக்கணும். மேல் கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிளாக இருந்தால் 6 மார்க் மைனஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நீங்கள் பிசிஎம் கம்யூனிட்டியாக இருந்தால் மேல் கேண்டிடேட்டாக இருந்தால் 155 ப்ளஸ் கரெக்டாக இருக்கணும். இதுவே ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தால் 151 கட் ஆஃப் எடுத்துருக்கணும். நீங்கள் பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிளாக இருந்தால் 7 மார்க் மைனஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கம்யூனிட்டியில் எம்பிசி கம்யூனிட்டியாக இருந்தால் நீங்கள் மேல் கேண்டிடேட்டாக இருந்தால் 156 ப்ளஸ் கட் ஆஃப் எடுத்துருக்கணும். ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தால் 152 ப்ளஸ் கட் ஆஃப் எடுத்துருக்கணும். பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிளாக இருந்தால் 6 மார்க் மைனஸ் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் எஸ்சி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா மேல் கேண்டிடேட் 153 ப்ளஸ் கட் ஆஃப் எடுத்துருக்கணும். ஃபீமேல் கேண்டிடேட் 150 ப்ளஸ் கட் ஆஃப் எடுத்துருக்கணும். பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிளாக இருந்தால் 10 மார்க் மைனஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நீங்கள் எஸ்சிஏ கமிட்டியாக இருந்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்டாக இருந்தால் 149 ப்ளஸ் கட் ஆஃப் இருக்கணும். ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தால் 148 ப்ளஸ் இருக்கணும். பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிளாக இருந்தால் 11 மார்க் மைனஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நீங்கள் எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 145 ப்ளஸ் கட் ஆஃப் இருக்கணும். ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தால் 140 ப்ளஸ் கட் ஆஃப் இருக்கணும். பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிளாக இருந்தால் 15 மார்க் மைனஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவு கட் ஆஃப் இருக்கணும். இப்போ நான் சொல்கிற கட் ஆஃப் மார்க் ப்ளஸ் ஆர் -5 தான் வரும். மற்றபடி இந்த அளவு நீங்கள் கட் ஆஃப் மார்க் எடுத்திருந்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.